ஓகே. வணக்கம் மாணவர்களே. 7ஆம் வகுப்பு அறிவியல்ல நாம போன கிளாஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா இரண்டாவது யூனிட்டை நம்ம பார்த்தோம், எலக்ட்ரிசிட்டி. அப்படிதானே? அந்த யூனிட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். இந்த கிளாஸோட லாஸ்ட் 10 நிமிஷம் எம்சிக்கு அந்த ஒன் வே டெஸ்ட் வச்சிருக்கோம். அதை நீங்க நல்லா பார்த்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேரல் சர்க்கியூட், சீரியஸ் சர்க்கியூட் எல்லாத்தையும் நல்லா பார்த்து வந்திருப்பீங்க. எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் எல்லாமே. நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய யூனிட், புது யூனிட் அழகு பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் அரௌண்ட் us. அதாவது மாற்றங்கள். இதை நீங்க சிக்ஸ்த்லயும் படிச்சிருப்பீங்க. மாற்றங்கள், நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் அப்படிங்கிறது தான் இதோடைய மீனிங். நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் அப்படின் போது இதை ஏன் சார் படிக்கணும்? யோசிச்சு பாருங்க. இதை ஏன் சார் நான் படிக்கணும்? மாற்ற நிகழ்வு தான் இருக்க போது, அதை நான் படிக்கனால என்ன யூஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். கரெக்டா? எஸ். நீங்க உங்களை சுற்றி உள்ள மாற்றத்தை ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணணும், கண்காணிக்கணும், பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த மாற்றம் ஏன் நடக்குது, எப்படி நடக்குதுன்னு நீங்க அடுத்து இன் டீப்பா நாலேஜ் கெட் பண்ணும். இதுதான். ரைட்டா? நல்லா பாருங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த கொஸ்டின் தோணும், நம்ம என்ன சார் ஒரு பிசிக்கல் சேஞ்சு கெமிக்கல் நான் சிக்ஸ்த்ல லேசா படிச்சுங்க சார், பட் அதனால என்ன என்ன சார் யூஸ் அப்படின்னு நினைக்கலாம். ஒரு காலத்துல யோசிச்சு பாருங்க, சயின்டிஸ்ட் இதை மாதிரி நினைச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய மாற்றங்கள் வந்திருக்குமா? வானத்தை பார்த்துட்டு ஏன் அது என்னது மின்னுது அப்படின்னு நினைச்சாங்க. ஏன் பூமி ஒரு மாதிரி இருக்குன்னு நினைச்சாங்க. ஏன் சந்திரன், அதாவது நிலா, சரிங்களா, 15 நாள் போகுது, 15 நாள் மறையுது, ஏன் இப்படி அதை வளரும், அந்த அமாவாசை பௌர்ணமி நான் சொல்றேன். இது பூமி எப்படி இருக்கு, நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது பிளாட்டா இருக்கு, இது உண்மையிலே இப்படிதானா? பூமியை சுற்றி மற்ற கோள்கள், அப்புறம் கோள்கள் கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் கோள்களை வச்சு பூமியை சுற்றி தான் ஃபர்ஸ்ட் கோள்கள் வருதுன்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் இல்ல இல்ல சூரியனை சுற்றி தான் பூமி உட்பட கோள்கள் சுத்துதுன்னு நினைச்சாங்க. இதெல்லாம் அந்த எப்ப நடந்ததுன்னா, தன்னை சுத்தி இருக்கிற மாற்றத்தை அந்த மனிதன் புரிந்துக்கிட்டான். அத ஆர்வப்பட்டான், இதுல என்ன இருக்கு, இது ஏன் அப்படின்னு ஆர்வப்பட்டான். அதுதான் காரணம். சரியா? ஏன்னா நம்ம புக்கெல்லாம் சும்மா ஏதோ ஒரு யூனிட்டை சும்மா கொடுக்குறாங்கன்னு அப்படிலாம் நினைக்க கூடாது. பின்னாடி ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கு. இதெல்லாம் நீங்க உங்க ரியல் லைஃப்ல பார்க்கணும். நம்ம சுற்றி என்னெல்லாம் மாற்றம் இருக்கு, அது ஏன் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் மாறுது, இது ஏன் ஒரு லைட் எப்படி இது ஏன் எப்படி மாறுது, ஏன்னா பிசிக்கல் சேஞ்ச், கெமிக்கல், அதெல்லாம் நம்ம படிப்போம். ஒரு 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 உருளைக்கிழங்கு இருக்கு. உருளைக்கிழங்கு நம்ம வந்து சாதாரண வெட்டும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டா இருக்கும். அதே ஒரு வெந்நீல போட்டு அதுக்கப்புறம் அதை தோலை உரிச்சு பாருங்க, ரொம்ப ஈஸியா அந்த தோலை உரிச்சிடலாம். இது மாதிரி அதுமாதிரி முட்டையுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லிக்யூடா இருக்கும். அடுத்தானே அதை அவிப்பாங்க, அவிச்சோடனே ஒரு சாலிடா மாறுது. இதெல்லாம் ஒரு மாற்றம் தானே? ஸோ இந்த மாற்றங்கள்லாம் நீங்க வந்து வாழ்க்கையில பார்த்துட்டே இருக்கீங்க. பட் அது பின்னாடி என்ன நடக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். சரியா? ஸோ அறிமுகம் அப்படின்னு அதுல போட்டிருப்பாங்க. அறிமுகத்துல என்ன பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன். நம்மை சுற்றி எல்லா நேரத்திலும் மாற்றங்கள் இருக்கும். உடனே சேஞ்சஸ் டேக்ஸ் பிளேஸ் அரௌண்ட் அஸ் ஆல் த டைம். சேஞ்சஸ் எல்லாமே நீங்களே பார்த்தீங்கன்னா 5 வருஷம் முன்னாடி எப்படி இருந்திருப்பீங்க, இப்போ எப்படி இருந்திருப்பீங்க. உங்க தெரு ஒரு மாதிரி இருந்திருக்கலாம் 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடி, இப்போ மாறி இருக்கும். அப்படிதானே? உங்க வீட்டில் உள்ள ஒரு இடம் மாறி, இடமே மாறி இருக்கும். திடீர்னு பில்டிங் கட்டிருப்போம், திடீர்னு அந்த இடத்துல ஒரு பாதையை போட்டிருப்போம், நிறைய இருக்கு. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், ஐஸ் மெல்ட்ஸ். ஐஸ் மெல்ட் ஆனா என்ன ஆகும்? நம்மளுக்கே தெரியும், லிக்யூடா மாறும், தட் இஸ் வாட்டரா மாறும். இந்த ஐஸ் எப்போ மெல்டிங் ஆகும்? நம்ம ஹீட் கொடுக்கறனால, அப்படிதான் வெப்பப்படுத்துறதுனால. ஓகேவா? சோ இதுலயும் நம்ம பாருங்க, ஒரு பொருள் வந்து இயற்பியல் பண்புகளில் மாற்றம் ஏற்படலாம், வேதியியல் பண்புகளை ஏற்படுத்தலாம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு பனிக்கட்டி எடுத்துக்கிறீங்க, வெப்பப்படுத்துறீங்க. இதுல பனிக்கட்டி அப்படிங்கிற ஒரு சாலிடு. கரெக்டா? இது சாலிடு, திடப்பொருள். இது பாத்தீங்கன்னா ஒரு திரவ பொருள், லிக்யூடு. எப்படி மாறுது? ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒரு ஸ்டேட் மாறுது. நான் பின்னாடி உங்களுக்கு சிமுலேஷன் வீடியோ காமிக்கிறேன். இந்த கிளாஸ்ல அறிமுகம் பார்த்துடலாம். மற்றொரு எடுத்துக்காட்டினை நம்ம காண்போம். இப்ப இரும்பலான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்க ஏதாவது ஒரு ஈரமான இடத்துல, அதாவது ஜன்னல், கதவு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுல கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா செம்பளப்பு நிற பொருட்கள் உருவாகி பிறகு காண்போம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. சரிங்களா? இதுக்கு பேர் தான் துரு. நமக்கு அந்த செம்பளப்பு நிறத்தை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, பட் துரு பிடிச்சிருச்சு இந்த வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. அப்படிதானே? அதோட கலர் சேஞ்சஸ்ல நடக்கும். கலர் சேஞ்சஸ் நடக்கும். அப்புறம் அதோடைய அமைப்புலயே சேஞ்சஸ் நடக்கும். சாதாரண இரும்பு மாதிரி இருக்க ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் இருக்கும். தட் இஸ் நியூ சப்ஸ்டன்ஸ் கால்டு ரஸ்ட். இதெல்லாம் உருவாகிரும். ஸோ ரஸ்டிங்ல ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, த சேஞ்ச் இன் த காம்போசிஷன் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். சரிங்களா? துரு அப்படிங்கிறதுல இரும்புல பாத்தீங்கன்னா நிற, அமைப்பு, நிலை இதெல்லாம் இருக்கு. அதோட அமைப்பு எல்லாமே துருல மாறிட்டு. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ஒரு குவளை நீரினும்
ஒரு தாளினை வெப்பப்படுத்தும் போது, நீரினை வெப்பப்படுத்தும் போது அது மேலும் மேலும் சூடாகி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீராவியா மாறும். நீர் என்ற பொருளாகவே திரவ நிலையிலும் வாயு நிலையிலும் இருக்கின்றது. சரியா? இவ்வாறாக புதிய பொருள் எதனையும் உருவாக்காமல் நீரோடைய பருமன் மட்டும் மாற்றம் ஏற்படுது இயற்பியல் மாற்றம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? அதை நான் எழுதுறேன். இப்போ ஐஸ் மெல்ட் ஆகுது, தண்ணி ஆகுது, அது மாதிரி துருவெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி இன்னொன்னு சொல்றோம். எப்படின்னா, நீங்க ஒரு கப் ஆஃப் வாட்டர் எடுக்கிறீங்க. இப்ப தமிழ்ல சொல்லட்டேன், இப்ப இங்கிலீஷ்ல அதை நம்ம பார்க்கலாம். கப் ஆஃப் வாட்டர், ஒரு பேப்பர். பேப்பரை நீங்க ஹீட் பண்ணீங்கன்னா, அதாவது வெப்பப்படுத்துறீங்கன்னா, ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபயர் பண்றீங்கன்னா அவ்வளவுதான், கொஞ்ச நேரத்துல சாம்பல் ஆயிரும். இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிறோம். பட் இது அந்த இடத்துல பாருங்க, the water upon heating become just hotter and hotter and some point it will become vapor. அப்படிதானே? ஆவியா மாறும். It remains water at all times. That is, water remains the same. Only its volume changes and hence it is called physical change. சரிங்களா? அப்போ இது வாட்டர் வேப்பரா மாறினாலும் இது புதிய பொருள் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால தமிழ்ல பாத்தீங்கன்னா நீர், நீராவின்னு போட்டிருப்பாங்க. அப்ப நீராவிலும் நீர் தான் இருக்கு. சரியா? அப்போ மேபி அதோடைய இது மாறி இருக்கலாம். அதாவது அதோடைய பிசிக்கல் சேஞ்ச், இயற்பியல் மாற்றம் நடக்கும். ஆனா வேதியியல மாற்றம் நடக்கும். இதுவும் நீர் தான், நீராவி நீர் தான். ஸோ இட் ரிமைன்ஸ் வாட்டர் அட் ஆல் டைம்ஸ். அதனாலதான் நம்ம இட்லி கொப்பரையில பாத்தீங்கன்னா இட்லி அவிச்சிருப்பாங்க. கொப்பரையை திறந்து பாத்தீங்கன்னா அந்த டிராப்லெட் இருக்கும். ஆக்சுவலா அது எங்க வந்ததுன்னா ஆவி தான். ஆவி, நீராவி அந்த இட்லி கொப்பரம் உள்ள பட்டு பட்டு கொஞ்ச நேரத்துல குளிரும். சரியா? குளிர்ந்து தண்ணியா மாறும். சரி, இதான் வாட்டர் ரிமைன்ஸ் த சேம், ஒன்லி இட்ஸ் வால்யூம் சேஞ்ச். அதோடைய பருமனில் மாற்றம் இருக்கும். அதுதான் பிசிக்கல் சேஞ்ச். ஆனா நீங்க பேப்பரை பர்னிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா கரியா மாறி. ஸோ சேஞ்சஸ் இன்டு கார்பன் டை ஆக்சைடு போட்டிருப்பாங்க. சரியா? கார்பன் டை ஆக்சைடா மாறிடும். ஒரு நியூ சப்ஸ்டன்ஸே கிடைச்சிரும். பேப்பரும் சாம்பலும் ஒண்ணும் இல்லை. அதாவது சாம்பல் வந்து பேப்பரை எரிக்கனால தான். ஆனா அது நம்ம வந்து என்ன சொல்றோம், ஒரு புது பொருள் அப்படிங்கிறோம். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வருது. இப்போ இப்போ இந்த நீராவியில இருந்து உங்களால நீருக்கு கொண்டு வர முடியும். கண்டிப்பா அப்படிதான். நான் சொன்ன குளிர்விச்சா அதை கூட நம்ம சிமுலேஷன்ல பார்ப்போம். ஆனா ஒரு பேப்பரை சாம்பலான பிறகு திருப்பி பேப்பரை கொண்டு வர முடியுமா? முடியாது. அப்ப பொருளுடைய வேதியியல் இயற்பியல் ஏற்படும் மாற்றம் வேதியியல் மாற்றம். ஓகேவா? உருவத்திலேயோ அளவிலேயோ மாற்றம் இருந்தால் அது இயற்பியல் மாற்றம். வேதியியல்ல மாற்றம், இப்போ புது சப்ஸ்டன்ஸ் கிடைக்கி அந்த மாதிரிலாம் நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதியியல் மாற்றம். பொருளின் வேதியியல், கெமிக்கல்ல, வேதியியல் இயற்பியல் ஏற்படும் மாற்றம் வேதியியல் மாற்றம். கிளியர் ஆயிட்டா? இந்த வேதியியல் மாற்றம் அப்படிங்கிற போது இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இதை இங்கிலீஷ்ல நான் சொல்லிடுறேன். ஸோ கெமிக்கல் நேச்சர்ல சேஞ்சஸ் நடக்கு. அப்ப கெமிக்கல் நேச்சர்ல சேஞ்சஸ் நடந்தா தட் இஸ் கால்ட் அஸ் கெமிக்கல் சேஞ்ச். ஓகே. ஸோ இதுல இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னா, இப்போ பிசிக்கல் சேஞ்சஸை உங்களால ஓரளவுக்கு சில இதெல்லாம் நம்ம கண்ணால பார்க்க முடியுது. அப்படிதானே? இப்போ மரம் வளருது பார்க்க முடியலாம். இப்போ வாட்டர், நீராவியா ஆவியாகிறத நீங்க பார்க்கலாம். ஆனா கெமிக்கல் சேஞ்சஸ்ல உங்களால பின்னாடி நடக்கிறத பார்க்க முடியாது. இப்போ பேப்பர் எரியும் போது எரியற பார்க்கலாம். ஆனா அது சாம்பலா எப்படி ஆகுதுன்னு பின்னாடி, அதாவது பின்னாடி சொல்றேன்னா அதுல ஈக்குவேஷன்ஸ்லாம் இருக்குல்ல. உதாரணத்துக்கு வாட்டர்னா ஹச் பிளஸ் O2 அப்படின்னு நம்ம வச்சிருப்போம். அப்படின்னா H2O2 ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் நம்ம வச்சிருப்போம்ல. அப்போ அதெல்லாம் இணையத நம்ம பார்க்க முடியாது. ஒரு வாட்டரா வெளியில தெரியும். ஆனா உள்ள இருக்கிற அந்த கெமிக்கல் காம்போசிஷனை, வேதியியல் இப்ப பார்க்க முடியாது. அதனால தான் வேதியியல் மாற்றம். சரியா? இதே மாதிரி நீங்க ஒரு பாத்திரத்துல கொஞ்சோண்டி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு டம்ளர்ல கொஞ்சோண்டி வாட்டர் எடுத்துக்கிட்டு சர்க்கரையிலோ ஜீனி, சுகர்னு சொல்லுவோம்ல அது, இல்லைன்னா உப்பு, இதெல்லாம் நீங்க வந்து கலக்குறீங்க. அது வந்து இயற்பியல் மாற்றமா வேதியியல் மாற்றமா யோசிச்சு பாருங்க. இதை மாதிரி அவங்க ஒரு டேபிள் கேட்டுப்பாங்க. ரஸ்டிங் ஆஃப் அயான், பாயிலிங் வாட்டர். பட் இதெல்லாம் நீங்க வந்து சின்ன கிளாஸ்லயே படிச்சிருப்பீங்க. ரைட்டா? ஓகே, ரைட். இப்போ அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் ஹீட். எஃபெக்ட் ஆஃப் ஹீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அந்த டாபிக் எழுதுறேன். பட் இதை வந்து டைரக்டாவே ஒரு சிமுலேஷன் காமிக்கிறேன். அந்த சிமுலேஷன்ல இருந்தே நம்மளால புரிஞ்சுக்கிட முடியும். எஃபெக்ட் ஆஃப் ஹீட் ஆன் சாலிட், லிக்யூட், கேஸ்.
அதாவது தமிழ்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம்னா திண்மம், திரவம், வாயுக்கள் மீது வெப்பத்தின் விளைவு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? வெப்பத்தின் விளைவு. அப்போ இதோட மீனிங் என்ன? நீங்க ஹீட் பண்ண போறீங்க, ஹீட் பண்றீங்க. அந்த ஹீட்டால சாலிட் என்ன ஆயிருக்கு, கேஸ் என்ன இருக்கு, லிக்விட் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுல பிசிக்கல் சேஞ்ச், கெமிக்கல் சேஞ்ச் ஏதாவது நடக்கா அப்படின்னு நீங்க நல்லா வாட்ச் பண்ணுங்க. ஓகேவா? ரைட். நான் அந்த சிமுலேஷனை உங்களுக்கு இப்போ ஷேர் பண்றேன். ஒன் செகண்ட். ஸோ இதுல ஒரு சிமுலேஷன் காட்டுறேன். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, ஏதோ ஒன்று வைப்ரேட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஆக்சுவலி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூலக்கூறுகள், அணுக்கள், மூலக்கூறுகள் எல்லாம் சேர்ந்தது தான். சரியா? நம்மளுக்கு தான் தெரியுமே, ஒவ்வொரு மேட்டர் பருப்பொருள் பார்த்தீங்கன்னா அணுக்கள் ஆனது அப்படின்னு தெரியும். மேட்டர் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ்லாம் சேர்ந்தது தான் மாலிகூல்ஸ். ஓகே. பட் ஒரு மெட்டீரியல், ஒரு மேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அணுக்கள், மூலக்கூறுகள், இந்த அணுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சும்மா இருக்காது, அப்படியே குதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதுக்காண்டி ரொம்ப ரொம்ப குதிக்காது. அது ஒவ்வொரு இதுவும் இருக்கு. இப்ப சாலியில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குதிச்சுட்டே இருக்கும். லிக்விட்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக குதிக்கும். கேஸ்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக குதிக்கும். அந்த ரூம்ல நிக்காது, அப்படி போகும். ஓகே. இப்படி இருக்கு. இப்ப நீங்க பாக்குறீங்க. இப்போ இதுல இதுல என்ன பார்க்க போறோம்னா, இந்த அணுக்கள் இருக்கு. நான் ஹீட் பண்றேன். இந்த ஹீட்னால என்ன நடக்குது சாலிட்ல, லிக்யூட்ல, கேஸ், நம்ம இதுல புக்லயே போட்டிருப்பாங்க. சாலிட்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் திடப்பொருள்ல மூலக்கூறுகள் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப நல்லா நெருங்கி நெருங்கி இருக்கும். ஒரு செங்கல் இருக்கீங்கன்னா அந்த செங்கல் உள்ள அணுக்கள்லாம் நல்லா நெருங்கி நெருங்கி இருக்கும். சரியா? அப்படி இருக்கும். இன் விச் பார்ட்டிகல் ஆர் வெரி க்ளோஸ் டுகெதர். ஓகேவா? திடப்பொருள்ல துகள்கள் மிக நெருக்கமானவை. பார்ட்டிகல்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் ஃபிக்ஸ்டு ரெகுலர் பேட்டர்ன். ரெகுலர் பேட்டர்ன் தெரியுதா? துகள்கள் நிலையான முறையான வடிவத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு லேயர் லேயரா இருக்கு, அழகா ஒரு இருக்கு. அதுக்காண்டி ரொம்ப பர்டிகுலர் பர்ஃபெக்டா இருக்காது. அது எப்படி சொன்னா, பட் உங்களுக்கு பார்க்க தெரியும் ஒரு லேயர். ஏன்னா நீங்க லிக்யூடுக்கோ கேஸா பார்த்தீங்கன்னா இப்படி இருக்காது. திரவத்துக்கோ இதெல்லாம் பார்க்க முடியாது. தங்களது நிலையான இடங்களில் இருந்து அதிர்வடையும். அடுத்தன பார்ட்டிகல்ஸ் கேன் வைப்ரேட் எபோவ் தேர் ஃபிக்ஸ்டு பொசிஷன். அதுக்குன்னு ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷன் இருக்கும். அதுல இருந்தே அது கூச்சிட்டு இருக்கும். இதெல்லாம் ஓகே. கிளியர் ஆயிட்டா? ரைட். இப்போ பாருங்க, நான் மேல ஒரு தெர்மாமீட்டர் வெப்பநிலை மானி இருக்கு. அதுல 14 கெல்வின் கொடுத்துருக்காங்க. நான் ஹீட் பண்றேன், என்ன நடக்கும் பாருங்க. சாலிட ஹீட் பண்றேன், கொஞ்சம் கொஞ்சமா ஹீட் பண்றேன்னா பார்ட்டிகளுடைய அந்த வைப்ரேஷன் பாருங்க. துகள்களுடைய வைப்ரேஷன், அதனுடைய பாருங்க. நான் இன்னும் கொஞ்சம் ஹீட்டா அதிகமா கொடுக்கேன். நல்லா ஃபுல்லா கொடுத்துட்டேன். அதே நேரத்துல வெப்பநிலையும் ஏறுது பாருங்க. 14 இருந்து இப்ப 54, 53 கூட்டிகிட்டே இருக்கு. ஓகேவா? சரியா? நல்லா தெரியுதா? ஓகே. இது இப்ப நம்ம குளிர்விக்கிறோம், கூல் பண்றோம், என்ன நடக்கும் பாருங்க. கூல் பண்றோம், குளிர்விக்கனா வெப்பத்தை எடுக்கிறோம்னு அர்த்தம். நம்ம ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருள் நம்ம வைப்போம், அதுதான் கூலிங் ஆகணுங்க. ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னு பாருங்க, அந்த வெப்பத்தை எடுத்துரும். அப்போ நான் கூலிங் பண்றேன். இப்போ அந்த பார்ட்டிகளோட வைப்ரேஷன் பாருங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையும் பாருங்க. நம்மளுடைய குளிர்சாதன பெட்டில ஃப்ரீசர் அப்படின்னு ஒன்று உண்டு. நீங்க வாட்டர் வச்சீங்கன்னா அதில் உள்ள வெப்பத்தை எடுத்து இந்த மாதிரி சாலிடா மாத்தி விட்டுரும். அதனால ஐஸ் கட்டி, நீங்க ஐஸ் வாட்டர் வைப்பீங்க, ஐஸ் கட்டி கியூப் வேணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல ஐஸ் கியூப்பா மாறும். ஸோ இப்படிதான் அது ப்ராசஸ். இந்த மாலிகூல்ஸ்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பண்ணி ஒரு இடத்துல உட்கார வச்சிரும். அப்போ சாலிடா கிடைச்சிரும். ஸோ இது வந்து ஒரு சாலிடா இருக்கு. கிளியர் ஆயிட்டா? இது ஃபுல்லாமே இப்போ நீங்க வந்து எதுக்கு பாக்குறீங்கன்னா ஒரு சாலிட் பாக்குறீங்க. ஓகே. இப்போ நம்ம அடுத்து லிக்விட் பார்க்கலாம். லிக்விட், திரவம். துகள்கள் நெருக்கமானவை. துகள் நெருக்கமானவை தான் இருக்கு. இன் விச் பார்ட்டிகல் ஆர் க்ளோஸ் டுகெதர். ஆனா வெரி க்ளோஸ் டுகெதர் கிடையாது. சாலிட் தான் வெரி க்ளோஸ் டு, மிக நெருக்கம். இது நெருக்கம், அவ்வளவுதான். அதுக்காண்டி பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கும் தவிர ரொம்ப தள்ளி போகாது, நெருக்கம் தான் இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட், துகள்கள் நிலையாக முறையான வடிவத்தை பெற்றிருக்காது. கரெக்டா? அதுல பாருங்க, உங்களுக்கே தெரியும் பாருங்க.
நிலையான வடிவம்லாம் இல்ல. பார்ட்டிகல்ஸ் ஆர் நாட் அரேഞ്ച്டு இன் ஏ ஃபிக்ஸ்டு ரெகுலர் பேட்டர்ன் அப்படின்னு போட்டுருப்பாங்க. ஆர் நாட். நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க, திடீர்னு மாறுவாங்க அந்த லேயர் பாருங்க. அதோட வடிவமும் உருவம்லாம் மாறிட்டே இருக்கும். பாருங்க கொஞ்சம் மாறுதா? இப்ப இதுக்கு எது ஃபிக்ஸ்டு பொசிஷன் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒரு மாலிகுல் அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருக்கும். இதுதான் திரவத்தில் நடக்கும். சரிங்களா? லிக்யூட்ல நடந்துட்டு இருக்கும். துகள்கள் ஒன்றின் மீது ஒன்றாக நழுவும். கரெக்ட், அது பார்த்தாலே தெரியுது அப்படிதானே? பார்ட்டிகல்ஸ் ஆர் ஏபிள் டு ஸ்லைடு பாஸ்ட் ஒன் another. ஒரு பார்ட்டிகல் மேல ஒரு பார்ட்டிகல் போனையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மாதிரியே இருப்பாரு. பக்கத்துல பக்கத்துல அப்படியே உட்காந்துருவாரு. ஆனா இவர் அப்படி இல்ல, ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் அப்படியே போயிட்டே இருக்கும். மேல 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 அப்படியே ஏறும், அப்புறம் இன்னொரு பார்ட்டிகல் அது மேல ஏறும், இந்த மாதிரி இருக்கும். பாத்தீங்களா? ஓகே, இப்போ நம்ம ஹீட் பண்ணலாம். என்ன நடக்கும் பாருங்க. நான் ஹீட் பண்ணிட்டே இருக்கேன். வைப்ரேஷன் ஏற்கனவே வைப்ரேஷன் அதிகமா இருந்து இப்போ வைப்ரேஷன் ரொம்ப கூடி இருக்கு. டெம்பரேச்சர் பாருங்க, வெப்பநிலைய 58, 59, 60 போயிட்டே இருக்கு. சரியா? இப்போ இதை பார்த்தாலும் ஓகே. இது அப்புறம் நீங்க கூல் கூல் பண்ணாலும் இதுதான் வரப்போகுது. இப்போ சார் வாட்டர் அப்படின்னா நான் அதை பார்க்கலாமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ஊதா கலர் பால் ஆக்சுவலி நியான் போட்டிருப்பாங்க ஒரு இதுக்கு, ஓகேவா? பட் நீங்க வாட்டர்னா வாட்டர் கூட யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு எண்ணெய், ஏன்னா ரெண்டு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எல்லாம் ஒண்ணுதான். நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க நியான் தான் சூஸ் பண்ணும், ஆர்கான் தான் சூஸ் பண்ணும், அப்படிலாம் இல்லை. நமக்கு தேவை ஒரு அணுக்கள், மூலக்கூறுகள். இதுவே நீர் எடுத்தீங்கன்னா இந்த நீர் அப்புறம் நீங்க ஹீட் பண்ணும்போது அதோடைய வைப்ரேஷன் நீங்க பார்க்கலாம். இந்த பாருங்க, ரொம்ப ஸ்பீடா அப்படியே சொல்லணும். அப்படியே சொல்லிட்டே இருக்கும். ஓகேவா? ரைட். இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப சப்போஸ் இதை நான் கூல் பண்ணலாம் சார். என்ன நம்ம சொல்லியிருக்கோம் வாட்டரை கூல் பண்ண ஐஸா மாறணும். பட் இங்க ஐஸா மாறத நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா அந்த மாதிரி சிமுலேஷன் இருக்கு, அது அடுத்த கிளாஸ் காமிக்கிறேன். ஏன்னா அதுல வந்து இயற்பியல் மாற்றம் நமக்கு தேவைப்படும், சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டுக்கு. சரிங்களா? அது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இதுல நான் கூல் பண்றேன். மாலிகுலோடைய மூவ்மெண்ட் ரொம்ப கம்மியாயிட்டு பாருங்க. நிக்க மாட்டேங்குது. அப்படியே கம்மியாவதா பாருங்க. அப்போ ஆக்சுவலி நீங்க ரியல் லைஃப்ல யோசிக்கலாம். ஒரு வாட்டர் எடுத்தோடனே வாட்டரோட மாலிகுல் மூலக்கூறு இப்படி சுத்துது திரவத்தோடைய, நான் கூலிங் பண்றேன், வெப்பத்தை எடுக்கிறேன்னா ஐஸ் கியூபா மாறும்னா இப்ப சாலிடா மாறுது. இப்ப பாருங்க ஒரு மாதிரி ஒரு ஒரு பேட்டர்ன் மாதிரிலாம் இருக்கு பாருங்க. சாலிடுக்கு அப்படிதானே பேட்டர்ன். இப்ப பாருங்க வைப்ரேஷன் பாருங்க. வைப்ரேஷன் இருக்கா? ரொம்ப கம்மியா, ரொம்ப 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 கம்மியா. ஒரு ஒரு டைம்ல எப்படி இருந்துச்சு, இப்ப பாருங்க எப்படி ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். இப்போ அடுத்து நம்ம கேஸ் பார்க்கலாம். கேஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவர் வந்து, இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு கேஸ் காமிக்கிறேன். ஆல்ரெடி அவர் பார்த்தீங்கன்னா குடிச்சுதான் இருப்பாரு. ஒரு ரூம்ல இருக்க மாட்டார். நல்லா பாருங்க, ஒரு கேஸ் மாலிகுல் பார்த்தீங்கன்னா இந்த ரூம்ல இந்த இடத்துல தான் இருப்போம் நம்ம சொல்ல முடியாது. ஓடிக்கிட்டே இருப்பார். அங்கேயும் இங்கேயும் இங்கேயும் சோத்தோட வால், சுவர் இருக்குல்ல, அதுல போய் மோதுவாரு, அப்புறம் வருவாரு. அப்புறம் நம்ம மனிதர்கள் போறோம், ஏதோ கார் வருது பைக் தான், அதுல போய் மோதும், அப்புறம் வேற இடம் போவோம், இப்படியே நடந்துட்டே இருக்கும். ஆக்சிஜன் நம்மளை சுத்தி இருக்க ஆக்சிஜன் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். O2 கேஸ், அதனால தான் ரெண்டு ரெண்டா சேர்த்திருப்பாங்க. ஏன்னா ஆக்சிஜன் அப்படின்னா O2 அப்படி பண்ணிருப்பாங்க, நம்ம சுவாசிக்கோம்ல. ஓகே, இத நம்ம ஹீட் பண்றோம். கேஸை ஹீட் பண்ணலாமா? ஏற்கனவே அவர் எல்லா ரூமோட எல்லா இடத்துலயும் தான் போயிருக்காரு. இப்போ நீங்க இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வைப்ரேஷன் ஆவாரு. இப்போ இந்த ரூமை விட்டு போறதுக்கு வழி இல்லை, அப்படிதானே? பட் ரூமை நம்ம ஓபன் பண்ற அதெல்லாம் இன்னும் நீங்க அடுத்தடுத்து தேவையான டைம்ல அதை காமிக்கங்க. அந்த கேஸை வந்து ஹீட் பண்ணா சப்போஸ் அந்த இதை கூட ஓபன் பண்ணிட்டு போறது கூட இருக்கு. அது வந்து இப்போ இல்ல, இதுல இல்ல. நான் உங்களுக்கு லேட்டரா உங்களுக்கு தேவைப்படுற டைம்ல அதை காமிப்பேன் கண்டிப்பா. அதுல பாத்தீங்கன்னா அந்த மூடி எல்லாம் திறந்துட்டு வெளியில வந்துடும். சரியா? ஓகே, கிளியர். கிளியர் ஆயிடுச்சு. இதை திருப்பி கூல் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மாலிகூல்ஸ் உடனே வைப்ரேஷன் குறையும். வைப்ரேஷன் குறைஞ்சனால என்னதான் மாறுது அப்படின்னு பாருங்க.
கேஸை கூல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வாட்டரா மாறும். சரியா? அதான் சொன்ன வாட்டர் வேப்பர், நீராவிய குளிர்விச்சா நீரா மாறணும்னு சொன்னோன்னா, நம்ம டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா போயிட்டோம், 310 கிட்டலாம் போயிட்டோம். அதனாலதான் அது குறைய கொஞ்சம் லேட் ஆகுது. ஒரு 100 110 சும்மா ஏதோ சொல்றேன். இந்த கேள்வியில இருந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் நீங்க இந்த ப்ராசஸ பார்க்கலாம். இப்பவுமே உங்களுக்கு தெரிஞ்ச வைப்ரேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டு. இதை நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகே. இப்போ ஃபைனல் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஒரு 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 டைம்ல கேஸா இருந்தது, இப்போ பாருங்க லிக்யூடா மாறதுக்கு வந்துட்டு. ம். ஓகே, ரைட், டன். இப்போ இந்த சிமுலேஷன் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? அப்ப இதுல நீங்க என்ன பாத்தீங்க? எஃபெக்ட் ஆஃப் ஹீட் ஆன் சாலிட் லிக்விட் கேஸ் பாத்தீங்க. அதுதானே? வெப்பம் அதிகரிச்சது, இல்ல வெப்பம் நான் குறைச்சேன். பொருட்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பார்க்கிறேன். உருகுதல், கொதித்தல், உறைதல், விரிவடைதல், சுருங்குதல், அதான் இருக்கு. பட் அதை வந்து இங்க சொல்லியிருப்பாங்க ஒரு இதை, ஆனா பின்னாடி அதை நான் ஃபுல்லா காமிப்பேன். மெல்டிங், வேப்பரைசேஷன், எவாப்ரேஷன் அப்படிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் காமிக்கிறேன். சரியா? ஆக்சுவலி 6 ப்ராசஸ் உண்டு. கண்டென்சேஷன், ஃப்ரீசிங், சப்ளிமேஷன் எல்லாம் போட்டிருப்பாங்க. 6 ப்ராசஸ் உண்டு, அது காமிக்கிறேன். அது போக கிறிஸ்டலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கு, அதெல்லாம் நான் அடுத்த கிளாஸ் காமிக்கிறேன். இப்ப இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம அடுத்து பாத்தீங்கன்னா பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா பிசிக்கல் சேஞ்சஸ். பிசிக்கல் சேஞ்சஸ் பார்க்கமா? இன்னும் ஒரு 5 நிமிஷம் எடுப்போம். அதுக்கப்புறம் எம்சிக்யூ டெஸ்ட், லாஸ்ட் 10 நிமிஷம் டெஸ்ட் வைக்கணும். ஸோ இந்த பிசிக்கல் சேஞ்சஸ் மட்டும் லேசா சொல்லிடுறேன். பிசிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்பியல் மாற்றம். சரியா? இயற்பியல் மாற்றம் அப்படின்னா ஒரு அதோடைய இயற்பியல் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில் மட்டும்தான் சேஞ்சஸ் நடக்கும். கெமிக்கல்ல எந்த வித சேஞ்சஸ் நடக்காது. நியூ சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகாது. நோ நியூ சப்ஸ்டன்ஸ், புதிய பொருட்கள் உருவாகாது. சரியா? பிசிக்கல் ப்ராப்பர்ட்டினா எதுலாம் சார் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல நிறைய நமக்கு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, ஒரு பொருளுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, இயற்பியல் பண்பு அப்படின்னா என்னலாம் நீங்களே யோசிச்சு பாருங்க. எதெல்லாம் இருக்கலாம்? பளபளப்பு இருக்கலாம். இருக்கலாமா? வேற என்ன இருக்கலாம்? தகடாகும் தன்மை. இதை வந்து நீங்களாம் இங்க இப்ப தெரிஞ்சுக்கோங்க. தகடாகும் தன்மை, ஒரு கோல்டு ஆடுற மாதிரி வேற ஏதோ மெட்டீரியல் ஆகாது. அப்ப கோல்டுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு, பிசிக்கல். கோல்டை நீங்க தட்டினா ஒரு மாதிரி பிளேட் மாதிரி மாறிடும். புதிய பொருளா வரப்போகுது, திடீர்னு சில்வரா மாறப்போகுது இல்லையே. ஜஸ்ட் தகடா மாறுது, அவ்வளவுதான். அதான் நெகிழ்வு தன்மைமாங்க. மெல்லிய கம்பிகளாக மாற்றும் பண்பு. மெல்லிய கம்பியா நம்ம மாத்தலாம். காப்பர் கம்பியெல்லாம் மாத்தலாம்ல. இது அதாவது இழுக்கக்கூடியது. அப்புறம் பாத்தீங்கன்னா அடர்த்தி. அடர்த்தி. அஹ், அப்புறம் பாகுத்தன்மைன்னு போட்டிருப்பாங்க. கரைதிறன். கரைதிறன் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமா கரையும். இப்போ நம்ம பார்த்தோம், சால்ட், உப்பு, நீர். உப்பு வந்து நீர்ல கரையுது. ஒரு சுகர் நீர்ல கரையுது. மணலை போட்டு பாருங்க, மணல் கரையுமா? கண்டிப்பா எத்தனை வருஷம் ஆனாலும் கரைய போறது கிடையாது. சரியா? ஓகே. வேற என்ன சொல்லலாம் பாத்தீங்கன்னா, இயற்பிய கரைதிறன், நிறை. நிறை ஒரு இம்பார்ட்டன்டான பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிப்பா. மாஸ் எல்லாத்துக்குமே இருக்குல்ல, மாஸ். இதெல்லாம் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் சேஞ்ச் ஆகாது. அதாவது சேஞ்ச் ஆகணும்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனியா இருக்கும். இப்போ உதாரணம் நான் சொன்ன கோல்டுக்கு இந்த ஒரு மாதிரி இருக்கும், சில்வருக்கு ஒரு மாதிரி இருக்கும், இதெல்லாம் தனித்தனியா இருக்கும். அப்ப நீங்க பிசிக்கல் சேஞ்சஸ்ல இதுல ஏதாவது ஒண்ணு மாறி இருக்கும். அதோடைய உருவத்துல மாறி இருக்கலாம், தகடாக தன்மை அது மாறி இருக்கலாம், நிறையில மாறி இருக்கலாம். ஏன்னா கோல்டு, நான் ஒரு கிலோ கோல்டு கொண்டு வரேன். கொஞ்சோண்டு நான் என்ன பண்றேன், கொஞ்சம் வெட்டி தகடா மாத்திட்டேன்னா அதோட நிறை மாறுபடும். அப்போ புதிய பொருள் உருவாகல, பட் பிசிக்கல் சேஞ்சஸ் மட்டும் நடந்திருக்கு. இயற்பியல் மட்டும் மாற்றம் நடந்திருக்கு. இது மாதிரி நீங்க ரப்பர் பேண்ட் சொல்லலாம். ஸோ இதை இங்கிலீஷ்ல சொல்லலாம். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி என்னன்னா லஸ்டர், மாலபிலிட்டி, தட் இஸ் ஃபிளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. டக்டிலிட்டி, அதாவது எந்த அளவுக்கு தீன் ஒயரா மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. டென்சிட்டி, விஸ்காசிட்டி, பாகுத்தன்மைலாம் விஸ்காசிட்டி நீங்க ஹையர் கிளாஸ் படிப்பீங்க.
சாலிபிலிட்டி, மாஸ், வால்யூம், இதெல்லாம் நம்ம இதுல சொல்லலாம். சரிங்களா? ஓகே. இப்போ நீங்க ஒரு ரப்பர் பேண்டை ஸ்ட்ரெச் பண்றீங்க, என்ன நடக்கும்? இட் எலாங்கனைட்ஸ். அப்படிதானே? ஒரு ரப்பர் வளையத்தை இழுக்கிறீங்க, நீச்சல் அடைக்கிறது. நீச்சல் அடைஞ்சுன்னா விட்டுட்டீங்கன்னா என்ன நடக்கும் பாருங்க, திருப்பி பழைய பொசிஷன் வந்துடும். அப்போ ஒரு பொருள் அந்த நிலையிலிருந்து மாறி திருப்பி தன்னுடைய நிலைமைக்கு வந்துடுது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு பிசிக்கல் சேஞ்சஸா சொல்லலாம், இயற்கை மாற்றம் சொல்லலாம். அப்போ இந்த மாற்றத்துல பழைய நிலைக்கு எட்டதை தவிர வேறு எந்த புதிய பொருளும் எதுவும் உருவாவதில்லை. அதானே? இன் திஸ் எக்ஸாம்பிள் there is no new substance formed but the rubber band remains the same before and after elongation அப்படின்னு சொல்லிப்பாங்க. சரியா? இப்போ இதுவும் உங்களுக்கு நல்லா கிளியர் ஆயிருக்கும். ஸோ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸோடைய பிசிக்கல் சேஞ்சோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் இல்லை, இவ்வளோ நேரம் படிச்சது தான் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதோடைய பண்புகள், நோ நியூ சப்ஸ்டன்ஸ், இதெல்லாம் நம்ம சொல்றோம், அதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ ஒரு பிசிக்கல் சேஞ்சஸ்ல பாத்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டு நாட் சேஞ்ச். இதுல கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்காது, அது டு நாட் சேஞ்ச். சரிங்களா? பீஸ் ஆஃப் கோல்டு அவங்க சொல்லிப்பாங்க, கோல்டை நீங்க மெல்ட் பண்றீங்க அப்படின்னா, கோல்டு மெல்ட் ஆயிருட்டு அப்படின்னா தண்ணியா மாறிட்டு, ஆனா கெமிக்கல் காம்போசிஷன் சேம் தான். அப்போ கெமிக்கல் காம்போசிஷன் ரிமைன் சேம், அதோட சைஸ் அதுதான் மாறி இருக்கு அப்படிங்கறத ஒண்ணு சொல்லிப்பாங்க. நம்ம அதே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துலாம். ஒரு தங்க தகடு, தங்க துண்டுலாம் எடுத்துட்டு நம்ம சொல்லலாம், உருக்கும் உருக்கும் பொழுது திண்ம நிலை தங்கம் திரவ நிலை தங்கமா மாறும், ஆனா வேதியியல் பண்பு அப்படியே தான் இருக்கும், வேதியியல் இயல்பு அப்படிதான் இருக்கும். அது மாதிரி ஷேப்பு, சைஸ், கலரு சேஞ்ச் ஆகலாம். இப்ப நீங்க வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுவீங்க, பார்த்துருப்பீங்க வீட்ல, ஏதாவது கத்திரிக்காய் கட் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல வரும், பார்த்துருப்பீங்களா? பட் அந்த ப்ரௌன் கலரை நம்ம இப்போ பேச வேண்டாம். நான் நீங்க பார்த்துருக்கண்டி சொல்றேன். வெஜிடபிள் கட் பண்றீங்க அப்படின்னா அது ஒரு இயற்கை மாற்றம், அப்படிதான் அதோடைய வடிவத்துல சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க இம்பார்ட்டண்டா. இந்த பிசிக்கல் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரியான சேஞ்ச். டெம்பரரி அப்படின்னா தற்காலிகமா மாற்றம், திருப்பி பழைய நிலைக்கு வந்துடும். சரிங்களா? நீங்க வாட்டர் ஹீட் பண்றீங்க, வாட்டர் எவாபரேட் ஆகுது, வேப்பரா மாறுது, நீர் நீராவியா மாறுது. வாட்டர் வேப்பரை நீராவி நீங்க குளிர்விச்சீங்க, கூல் பண்ணீங்கன்னா வாட்டர் திருப்பி கிடைச்சிரும். அதனால இது ஒரு டெம்பரரி தான். அதனால நம்ம மழை எல்லாம் வருது, மாத்தி மாத்தி வருது. கடல்ல இருக்க தண்ணி, ஆத்துல இருக்க தண்ணிலாம் எவாபரேட்டட் மேல போகுது, அப்புறம் குளிருது, அப்புறம் மழையா மாறுது, திருப்பி பூமிக்கு வருது, திருப்பி எவாபரேட் ஆகுது. இது மாதிரி ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம பிசிக்கல் சேஞ்சஸ்க்கு ஒரு இதா நம்ம சொல்லலாம். ஓகேவா? ரைட். ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் போதும். சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற அது ஒரு டாபிக் இருக்கு, அது அடுத்த கிளாஸ். நிலை மாற்றம் அது அடுத்த கிளாஸ்ல சிமுலேஷன் வச்சு நான் சொல்லி தரேன். இன்னைக்கு நாம அந்த ஒன் வேர்ட் டெஸ்ட்டுக்கு போலாம். சரிங்களா? உங்களுக்கு இன்னைக்கு காட்டின சிமுலேஷன் நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல என்ன பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ் ஆஃப் மேட்டர் காமிக்கிறேன். இப்போ நான் கொஸ்டின் பேப்பரை உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒன் செகண்ட், கொஸ்டின் பேப்பரை எடுத்துக்கிட்டேன். ஓகே. சாரி. சரியா? இதுதான் செவன்த் சயின்ஸ் ஒன் மார்க் டெஸ்ட் போட்டுக்கோங்க. யூனிட் 2 எலக்ட்ரிசிட்டி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதான் போன கிளாஸ் பார்த்தோமா, அதுதான் ஒன் மார்க்காக நம்ம பார்க்க போகிறோம். ஒன் டெஸ்ட்டில் பார்க்க போகிறோம். டேட்டை போட்டுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் மெசர்ட் இன் யூனிட் கால்டு மின்னூட்டம் டேஸ் என்ற அலகினால் அளவிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு நிமிஷம் டைம் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த கொஸ்டின் அது சேஞ்ச் ஆயிரும். ஸோ நல்லா அதுக்குள்ளே பார்த்து வச்சுக்கோங்க நல்லா. முக்கால் நிமிஷமே ஆயிடுச்சு ஆக்சுவலி, இன்னும் ஒரு 1/4 நிமிஷம் தான் இருக்கு. ஸோ குயிக்காக அழுங்க. ரெண்டாவது கொஸ்டின் நம்ம போகலாம்.
என்ன எலக்ட்ரிக் சார்ஜை நம்ம எந்த யூனிட்ல சொல்லுவோம், மின்னூட்டத்தை எந்த அலகினால் நம்ம குறிப்பிடுவோம், அளவிடுவோம் அப்படிங்கிறது பாருங்க. ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் போகுது. ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் போகுதுப்பா. எஸ்ஐ யூனிட்ஸ் ஃபார் அன் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் த டேஷ். மின்னோட்டத்தையோடைய எஸ்ஐ அலகு என்னப்பா? எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஏதோ ஒரு அலகை சொல்லக்கூடாது, எஸ்ஐ அலகு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ மின்னோட்டம் கரண்ட்டுக்கு என்ன எஸ்ஐ அலகு வரும்? எஸ்ஐ அலகு என்ன? ஸோ அரை நிமிஷம் முடிஞ்சுச்சு, இன்னொரு அரை நிமிஷம் இருக்கு. குயிக்கா பாருங்க. ம், ஓகேவா? ஸோ டைம் முடிய போது, இந்த கொஸ்டினுக்கு உண்டான டைம். மூன்றாவது கொஸ்டின் அது மாறப் போகிறது. ஓகே, ஸோ மூணாவது கொஸ்டின் போலாமா? மூன்றாவது கொஸ்டின் போது, ஒரு மைக்ரோ அம்மீட்டர், மைக்ரோ ஆம்பியர், மியூ ஏ, மியூ போட்டிருப்பாங்க, இது பேரு மியூ. இது எத்தனை ஆம்பியர்? ஒரு மைக்ரோ ஆம்பியர் என்பது டேஸ் ஆம்பியர். புக்ல இருக்கு. ஏதோ சார் ரொம்ப கஷ்டமா கேட்டாங்கன்னு நினைக்க வேண்டாம், உங்க புக்ல உள்ளதுதான் நான் கேட்டிருக்கேன். பாத்துக்கோங்க. நல்ல ஒரு கொஸ்டின் இது. ஆக்சுவலி நிறைய தடவை பின்னாடிலாம் ரொம்ப தேவைப்படும். ஓகேப்பா, இதுக்கு டைமும் முடியுது. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, நாலாவது கொஸ்டின் போகுது. Potential difference between 2 points in is measured by using a device called. இரு புள்ளிகளுக்கு இடையான மின்னழுத்த வேறுபாட்டை டேஸ் என்ற கருவியை கொண்டு அளவிடலாம். எந்த கருவி? அதுக்கு என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுவீங்க? ஒரு சர்க்யூட்ல இருக்கு, இல்ல ரெண்டு பாயிண்ட் இருக்கு, ரெண்டு பாயிண்ட் பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், மின்னழுத்த வேறுபாட்டை நீங்க பார்க்கணும்னா என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுவீங்க? என்ன டிவைஸ்? ஓகே, டைம் எனக்கு முடிய போகுது. ஓகேப்பா, ஸோ வேணா இன்னும் ஒரு ரெண்டு கொஞ்சம். ஓகே, ரைட். இப்போ அடுத்த கொஸ்டின் போகுது. அஞ்சாவது கொஸ்டின் போகுது. எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டிஸ். மின் கடத்துத்திறனுடைய அலகு டேஸ் ஆகும். மின் கடத்துத்திறன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்த டாபிக் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஃபார்முலாவோ டெஃபினிஷன் தேவையில்ல, அலகு. எஸ்ஐ யூனிட் கேட்டிருக்கேன், என்ன வரும்? எஸ்ஐ அலகு என்ன? எஸ்ஐ அலகு, மின் கடத்துத்திறனுடைய எஸ்ஐ அலகு என்ன? மின் கடத்துத்திறனின் அலகு அப்படின்னாலும் அதே தான், எஸ்ஐ அலகு தான். சரியா? நம்ம புக்கில் அப்படிதான் இருக்கும், மின் கடத்துத்திறன் அலகு அப்படின்னாலும் எஸ்ஐ அலகு தான். ஓகே, இந்த கொஸ்டினும் மாறுது. அடுத்து ஆறாவது கொஸ்டின் நம்ம போறோம். நிக்ரோம் இஸ் an alloy of dash and dash and dash. நிக்ரோம் டேஷ் டேஷ் என்ற மூன்று, ஆனா கம்மா வந்து நல்ல பிராக்கெட், சாரி டேஷ் வந்து மூன்று விதமா இருக்கும். சோ என்ற கலவை சேர்ந்ததுதான் நிக்ரோம். நிக்ரோம் அந்த சேர்ந்த கலவை எதுலாம்?
மூன்று பொருள் நம்ம சொல்லுவோம். அடுத்ததுனா அதனால 3 டேஸ் போட்டிருக்கேன். எது வரும்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா நிறைய இடத்துல அந்த நிக்கிறோம் வார்த்தை நீங்க ஹையர் கிளாஸ் கேள்விப்படுவீங்க. ஸோ அதுக்கு என்ன நிக்கிறோம்னா டக்குன்னு இதான் அது அப்படின்னு தெரியணும். அதுக்காண்டி அந்த ஒன்னோட எடுத்தோம்னா. ஓகேப்பா, அடுத்த கொஸ்டின் போகுது அது. ஓகே ரைட், 7வது கொஸ்டின் நம்ம போறோம். இன்சுலேட்டர் மெட்டீரியல்ஸ் டோன்ட் ஹேவ் எனஃப் டேஸ். பொதுவான டேஸ் பெறாத பொருட்கள் காப்பான்கள். காப்பான்கள் அப்படின்னா நமக்கு தெரியும், கடத்திகள் அந்த வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் இந்த காப்பான்ல ஒரே ஒரு போதுமானதா இருக்காது. எது? தே டோன்ட் ஹேவ் டேஸ், எனஃப் டேஸ். இன்சுலேட்டர் எது இருக்காது அதுல? சரியா? இன்சுலேட்டர் மெட்டீரியல்ஸ் டோன்ட் ஹேவ் எனஃப் டேஸ். போதுமான டேஸ் பெறாத பொருட்கள் காப்பான்கள். எது? ஸோ டைம் முடிய போகுது. ஆக்சுவலி 1/2 நிமிஷம் முடிஞ்சு தாண்டி போயிட்டு இருக்கு. அடுத்த கொஸ்டின் நம்ம போகலாம். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படி பார்க்கலாமா? 8வது கொஸ்டின் பார்க்கலாம். டேஸ் செல் cannot be recharged after use. டேஸ் என்ற மின்கலங்களை மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலாது. மின்கலங்களை பத்தி உங்களுக்கு தெரியும், மின்கல அடுக்குன்னு தெரியும். பட் மின்கலங்களை மின்னேற்றம் செய்ய இயலாதுன்னா எந்த மின்கலங்களை அவங்க சொல்றாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. மின்கலங்களை மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலாது. இந்த மின்கலங்களை. ஓகேப்பா, டைம் இதுக்கு முடிஞ்சது. அடுத்த கொஸ்டின் போகுது. 9வது கொஸ்டின். விச் இஸ் த கரெக்ட் ஃபார்முலா ஃபார் ரெசிஸ்டன்ஸ் ஆர்? அதாவது வி ஐயா, ஐ பை வியா, வி பை ஐயா, வி ஸ்கொயரா அப்படிங்கிறது. சரியா? ஓகேவா? சோ மின்தடையோடைய சரியான சமன்பாடு இது. ஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஆர் இஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிறது எது? வி ஐயா, ஐ பை வியா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. மின்தடை ஆர் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம போட்டுருவோம். மின்தடையோட சமன்பாடு இது. ஸோ 3/4 நிமிஷம் முடிஞ்சிருக்கு. இன்னொரு 1/4 நிமிஷம் தான் இருக்கு. கொஞ்சம் குவிக்கா யோசிச்சு அந்த ஆப்ஷனை எழுதுங்க. ஓகேவா? ரைட். ஓகே, இந்த கொஸ்டின் முடியுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போகலாம். லாஸ்ட் கொஸ்டின், 10வது கொஸ்டின். த டைரக்ஷன் ஆஃப் கன்வென்ஷனல் கரண்ட் டேஸ் டு எலக்ட்ரான் ஃப்ளோ. அதாவது மரபு மின்னோட்டம் எலக்ட்ரான்களின் ஓட்டத்திற்கு டேஸ் அமையும். மரபு மின்னோட்டம் அந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், கீவேர்ட்ஸ். எலக்ட்ரான்கள் ஓட்டம்னா என்னன்னு தெரியும். பட் இந்த மரபு மின்னோட்டம் எலக்ட்ரான் ஓட்டத்துக்கு டேஸ் அமையும் அப்படின்னு போட்டிருங்க. டைரக்ஷன் ஆஃப் கன்வென்ஷனல் டேஸ் இஸ் டு எலக்ட்ரான் ஃப்ளோ அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் கொஸ்டின். ஸோ எழுதுங்க. ஸோ இதோட கிளாஸ் நிறைச்சலாம். நீங்கள் எதுவும் டவுட்னாலும் சேட் பாக்ஸில் கேட்கலாம், அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். அண்டு நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட், நிலை மாற்றம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கொஸ்டின் இன்னும் ஒரு 1/4 நிமிஷம் இருக்கு, எழுதிக்கோங்க. ஓகே, டைம் ஆக்சுவலி அதுக்கு முடிய போகுது. எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் சேட் பாக்ஸாக கேட்கலாம். மாற்றம் அப்படிங்கிறத நான் சொன்னேன். மாற்றத்தில் இயற்பியல் மாற்றம் பார்த்தோம், அப்புறம் எஃபெக்ட் ஆஃப் ஹீட் பார்த்தோம். அடுத்தானே
நீங்க வெப்பப்படுத்துறதுனால இந்த திரவ வாயு எப்படி மாறுதுங்க பார்த்தோம். ஓகேப்பா, டைம் இதுக்கு முடிஞ்சது. ஓகே, ரைட். ஓகேவா? சரிப்பா, கிளாஸ் நிறைவு செய்த. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.